சுந்தரி. அசோக சுந்தரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது. இவங்களோட பர்த் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா விநாயக பெருமானை எப்படி அம்மன் கிரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி விநாயகருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அசோக சுந்தரி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. விநாயகரை ஈசன் தலையை வெட்டு வரலையா அந்த ஸ்டோரி அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசோக சுந்தரி போய் ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பர்த் ஸ்டோரி. இன்னொரு பர்த் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அரண்யானி வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச மரத்து மூலியமாக வெளியே வந்தாங்களோ கிரியேட் ஆனாங்களோ அதே மாதிரி சிவபார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விருட்ச மரத்தை சோதிக்கிறதுக்காக அவங்க 2 பேருமே ஒன்றா போய் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டப்போ அப்போது கற்பக விருட்ச மரம் கொடுத்த ஒரு உயிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசோக சுந்தரின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி 2 வருஷம் ஸ்டோரி இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பக விருட்ச மரம் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டோரி படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் ஒரு செலஸ்டியல் லெவல் அதுக்கு கீழ் லெவலில் பவர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. பட் இதுவே பார்வதி தேவி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா அந்த ஆரிஜின் படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சுப்ரீம் கோர்ட்ஸ் லெவலுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அதாவது விநாயக பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன் போன்ற கடவுளுக்கு அடுத்தபடி இருப்பாங்க அப்படின்ற